ரசிகர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யும் விதமாக நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். ஒப்பந்தமாக இருக்கும் படங்களை முடித்துவிட்டு விஜய் முழுநேர அரசியலில் களம் இறங்க இருக்கிறார். விரைவில் நடிகர் விஜய் கட்சிக் கொடியை அறிமுகப்படுத்துவார் என அவரின் ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என விஜய் அறிவித்ததைத் தொடர்ந்து அண்மையில் தமிழக வெற்றிக் கழகம் தங்களது உறுப்பினர் சேர்க்கையை செயலி மூலம் பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கிறது. இதுவரை கட்சியில் புதியதாக 1 கோடி பேர் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளது. அதன் முதல் கட்டமாக தற்போது வருகிற 28ஆம் தேதி உலக பட்டினி தினமான அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு தளபதி விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான அறிக்கையை தற்போது தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.